தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூஜிடிஆர்பி மேக்ஸ் சிலபஸில் இருக்கிற யூனிட் 2லேருந்து போலார் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து நமக்கு இந்த யூனிட்டோட எண்ட் ஆஃப் த வீடியோன்னு கூட சொல்லலாம். இது வந்து போலார் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் பார்க்குறோம் இல்லையா? நெக்ஸ்ட் வீடியோவில் போலார் ஈக்குவேஷன் ஆஃப் கோனிக் வந்துட்டு பார்ப்போம். அதோட நமக்கு செகண்ட் யூனிட் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு முடியுது. சரிங்களா? ஓகே, இந்த போலார் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்றதுலேருந்து பொதுவாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த டெஃபினிஷன்ஸ்லேருந்து தியரி டைப்பில் கொஸ்டின்ஸ் நிறையா வந்துட்டு ரைஸ் ஆகும். ஓகேவா? ப்ராப்ளம்ஸும் நமக்கு வரும், பட் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்துட்டு தியரி கொஸ்டின்ஸாக தான் நமக்கு வரப்போகுது. சரியா? அதனால் நான் சொல்லக்கூடிய டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் லைன் பை லைனாக கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து கொஷின்ஸ் கேட்கக்கூடிய எந்த கொஷினாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம். ஓகேவா? நம்ம போலார் ஈக்குவேஷன் தான் பார்க்கணும், பட் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரோ இது சொல்லிடுறேன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் வேணும் அப்படின்னா அதை கார்ட்டீசியன் ஃபார்மில் நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்றது கார்ட்டீசியன் ஃபார்மில் நம்ம ரைட் பண்ணுறது. ஓகேவா? இப்போது ஒரு கார்ட்டீசியன் ஃபார்மை நம்ம போலார் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. இதை நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர் எப்படி கிடச்சிரும்? போலார் ஃபார்மில் கிடச்சிரும். ஓகேவா? இது ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கார்ட்டீசியன் ஃபார்ம் போலார் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸுக்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டானும் ஒய்க்கு பதிலாக ஆர் சைன் தீட்டானும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதில் பண்ணலாங்களா? பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ஏ ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் பி ஆர் சைன் தீட்டா ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்துமே நமக்கு ஆர் அப்படின்றது காமனாக இருக்குதுங்களா? ஸோ நான் ஆரை வெளில எடுத்துக்கிறேன். ஏ காஸ் தீட்டா ப்ளஸ் பி சைன் தீட்டா ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். நமக்கு இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கு இன் போலார் ஃபார்ம் அப்படின்ட்டு கேட்பாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் கரெக்டு தான், இது கொடுத்துருந்தாங்கனாலும் ஓகே தான். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து நமக்கு ஆப்ஷன்ஸில் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நமக்கு கார்ட்டீசியன் ஃபார்மில் ஸ்ட்ரைட் லைனுக்கு ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபார்ம். இதில் ஜஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டா, ஒய்க்கு பதிலாக ஆர் சைன் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு போலார் ஃபார்ம் கிடச்சிரும். ஸோ இதுலேருந்து நமக்கு 1 மார்க் வந்துச்சு அப்படின்னா இது ஒரு ஆப்ஷனாக கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா இதை ஒரு ஆப்ஷனாக கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஈஸியாக அதை செஞ்சுருவீங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா அது எப்படி ரைட் பண்ணுவோம்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு ரைட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, சாரி, இதை கார்ட்டீசியன் ஃபார்மில் ரைட் பண்ணுறது தான். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுவோம் கார்ட்டீசியன் ஃபார்மில். ஓகேவா? இப்போ இதுக்கு பேரலாக ஒரு லைன் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இது ஒரு லைனு. இந்த லைனுக்கு பேரலாக ஒரு லைன் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த லைன் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஆக்சிஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அது அப்படியே தான் வரும். ப்ளஸ் சின்றது அந்த கான்ஸ்டன்ட்டை மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். ஓகேவா? ப்ளஸ் C1 ஈக்குவல் டு 0 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதில் நமக்கு ஆக்சிஸும் சேஞ்ச் ஆகும், சைனும் சேஞ்ச் ஆகும். ஆக்சிஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பின்றது எக்ஸ் கூட வரும், ஏன்றது ஒய் கூட போயிடும். ஓகேங்களா? அப்போது பிஎக்ஸ் ஏஒய் சைனும் நமக்கு என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். பிஎக்ஸ் மைனஸ் ஏஒய் ப்ளஸ் C2 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு லைன் கிடைக்கும். ஓகேவா? இது எல்லாமே லைன் பை லைன் நான் சொல்கிறேன் இல்லையா? இது ஒவ்வொரு லைனுமே நமக்கு 1 மார்க் கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லைனுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் அதே தான். போலார் ஃபார்மில் நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரைட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஏஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் பிஆர் சைன் தீட்டா ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதில் நமக்கு போலார் ஃபார்ம். இப்போ இதுக்கு பேரலாக ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆக்சிஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேவா? இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் அப்படின்றது காஸ் அண்ட் சைன் தான். ஓகேவா? எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, சேம் அதே தான் வரும். பிஆர் சைன் தீட்டா ப்ளஸ் C1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஓகேவா? அதுவே பெர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ நான் ஆரை வந்துட்டு காமனாக வெளில வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போது பெர்பெண்டிகுலர் லைனாக நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா
ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகும் ப்ளஸ் சைனும் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? பி காஸ் தீட்டான்னு வரும் ப்ளஸ் ஏ சைன் தீட்டான்னு வரும். சாரி, ப்ளஸ் இல்லை, சைனும் சேஞ்ச் ஆகும், மைனஸ் ஆகும். ஓகேவா? ப்ளஸ் C2 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஒரு ஃபார்ம் நம்ம லைன் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேரலாக ஒரு லைன் சூஸ் பண்ணும்போது ஆக்சிஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, சைன் சேஞ்சஸுமே இருக்காது. கான்ஸ்டன்ட்டாக மட்டும் ஒன்று, வேறு ஒரு கான்ஸ்டன்ட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணும்போது ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகும், சைனும் சேஞ்ச் ஆகும், அனதர் ஒன் கான்ஸ்டன்ட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்லேருந்து ஒரு ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க, ஒரு ப்ராப்ளம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். A cos theta plus B sin theta equal to L by R and A1 cos theta plus B1 sin theta equal to L by R. இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த L by R அப்படின்றது வந்துட்டு வேறு ஒன்றும் கிடையாது. இதில் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன்லேருந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா A cos theta plus B sin theta, இந்த ப்ளஸ் சியை அந்த சைடு கொண்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு மைனஸ் சின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நான் இந்த ஆரையும் அந்த சைடு கொண்டு போக போகிறேன். ஸோ A cos theta plus B sin theta equal to minus C by R. இந்த மைனஸ் சியை தான் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் டு எல்லுன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் எனக்கு எப்படி கன்வெர்ட் ஆகியிருக்கும் அப்படின்னா A cos theta plus B sin theta equal to L by R அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம அந்த ப்ராப்ளமில் சொல்லியிருக்காங்க. A cos theta plus B sin theta equal to L by R. இந்த ஃபார்ம்லையும் கூட நமக்கு 1 மார்க் கொஷின்ஸில் ரைஸ் ஆகும். சரிங்களா? இப்போ இதை L by Rன்னு சொன்னதுனால இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால். அதாவது இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலுமே அது கரெக்டு தான். இல்லைன்னா இப்படி கூட கொஷின்ஸ் கேட்கலான்றதுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். போலார் ஃபார்ம் எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா A cos theta ப்ளஸ் B sin theta equal to L by Rன்னு ரைட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ இதை பேரலல் லைன் சூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு ஆக்சிஸ் சேஞ்சஸும் இருக்காது, சைன் சேஞ்சஸுமே இருக்காது. ஈக்குவல் டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போது இதுக்கு பக்கத்தில் நான் ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டன்ட் டேர்மை வந்து இது பண்ணிக்கிறேன், சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா என்னாகும், எனக்கு ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ B cos theta மைனஸ் A sin thetaன்னு வரும் ஈக்குவல் டு LC2 by R. ஓகேவா? நமக்கு இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் ஆன்சர் கரெக்டு தான், இப்படி கொடுத்துருந்தாங்கனாலும் கரெக்டு தான். உங்களுக்கு ரெண்டு ஃபார்மே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போது A cos theta plus B sin theta equal to L by Rன்றது ஒரு லைனு. அதே மாதிரி A1 cos theta plus B1 sin theta equal to L by Rன்றது ஒரு லைன். நமக்கு போலார் ஃபார்மில் 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைன் ரெண்டுமே இப்போ பேரலாக இருக்குது அப்படின்னா அதோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா அதோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்றதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2 லைன் கொடுத்து அதுக்கு இது ரெண்டும் பேரலாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், M1 ஈக்குவல் டு M2ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ரெண்டுத்துக்குமான ஸ்லோப் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டுத்தோட ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா தான் ரெண்டும் நமக்கு பேரலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு இந்த லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்லோப்புன்றது என்ன, மைனஸ் ஒய் பை எக்ஸ். அதாவது ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் மைனஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னு போடுவோம். இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் ஒய்ன்றது என்ன சொல்லியிருக்கேன், காஸ் தீட்டா சைன் தீட்டான்றதான் நமக்கு எக்ஸ் ஒய்ன்னு நம்ம இது பண்ணிக்கணும், வச்சுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட் நான் வந்து M1 கண்டுபிடிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு மைனஸ் ஒய்ன்றது எனக்கு சைனோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, பி இருக்குது பை ஏ. இதான் என்னோட M1. அப்போது M2ன்றது என்ன, மைனஸ் B1 பை A1. ஓகேவா? த ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டு பேரலாக இருக்கணும் அப்படின்னா இதான் நமக்கான கண்டிஷன். அப்போ என்ன வரும், மைனஸ் B பை A ஈக்குவல் டு மைனஸ் B பை A1ன்னு வரும். சரிங்களா? மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கிறேன். BA1 ஈக்குவல் டு இது B1A. ஓகேவா? அப்போ எனக்கு 2 லைன் பேரலாக இருக்குது அப்படின்னா என்ன கண்டிஷன், BA1 ஈக்குவல் டு B1A. இது இப்படியும் வரலாம், இல்லை அப்படின்னா நான் ரெண்டையுமே ஒரு சைடு வச்சுக்கிறேன். BA1 மைனஸ் B1A ஈக்குவல் டு 0. இப்படியும் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம்.
சரிங்களா? இந்த மாதிரி 2 லைன் கொடுத்து 2 பேரலாக இருக்குது அப்படின்னா இது ரெண்டில் எந்த கண்டிஷன், இது ரெண்டுக்கும் வந்து பேரலாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுவும் ஆப்ஷன்ஸில் கொடுக்க சான்ஸ் இருக்குது, இதுவும் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் பார்க்கலாம். பேரலாக இருக்கிறதுக்கு m1 = m2 சொன்னேன் இல்லையா? பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன், m1 × m2 = -1. இதுதான் நமக்கான கண்டிஷன். இது எல்லாமே நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருக்கோம். சரிங்களா? லைன்ஸ் கொடுத்து ஒரு கார்ட்டீசியன் ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை எந்த ஃபார்மாக வேணால் இருக்கட்டும், லைன் கொடுத்து 2 லைன்ஸ் கொடுத்து பேரலாக இருக்குது அப்படின்னா இதுதான் கண்டிஷன், பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இதுதான் கண்டிஷன். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். m1ன்றது -b/a இன்ட்டு -b1/a1 = -1. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். b1/a1 = -1. அப்போ என்ன வருது, b1 = -a1. இதை b1 = -a1 இப்படியும் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா b1 + a1 = 0ன்னு கொஸ்டின்ஸில் கேட்கலாம். சரிங்களா? இதெல்லாமே நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு தியரி பேசிக் 1 மார்க்ஸ். ஓகேங்களா? இதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்க சான்சஸ் இருக்குது. பட் அதிகமான கொஷின்ஸ் நமக்கு தியரி பேசிக்கில் தான் இருக்க போகுது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபார் கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஒரு கார்ட்டீசியன் ஃபார்மில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படிலாம் இந்த ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிப்போம் அப்படின்றதுக்கான தியரி தான் இது. இப்போது நமக்கு ஒரு கொஸ்டினில் ஸ்லோப் கொடுத்து ஒய் இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்ட்ரைட் லைனை எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னா y = mx + cன்னு சொல்லி போட்டு mன்றது ஸ்லோப்பா, சின்றது சம் கான்ஸ்டன்ட் டேர்மு, ஒய் இன்டர்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுதான் நமக்கான ஃபார்முலா எதுக்கு, ஸ்ட்ரைட் லைன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அடுத்து ஒரு ஸ்லோப் கொடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா y - y1 = m × x - x1ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைனை ஃபைண்ட் பண்ணுவோம். சப்போஸ் நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, x1 y1 அண்ட் x2 y2ன்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், y - y1/y2 - y1 = x - x1/x2 - x1. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இன்டர்செப்ட் ஃபார்முலா நமக்கு கேட்டிருந்தாங்க, கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா x/a + y/b. ஏன்றது எக்ஸோட இன்டர்செப்ட், பின்றது ஒய்யோட இன்டர்செப்டாக இருக்கும், =1. நெக்ஸ்ட்டு நார்மல் லென்த்து p கொடுத்து ஒரு ஆங்கிள் ஆல்ஃபான்ற ஒரு ஆங்கிள் கொடுத்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரைட் லைனை ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்போது x cos α + y sin α = p. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன்ஸை ஃபைண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான் பேராமெட்ரிக் ஃபார்மு. பேராமெட்ரிக் ஃபார்மில் பேராமீட்டர்ன்றது ஆறுன்றது பேராமீட்டராக இருக்கும். அப்போது x - x1/cos θ + y - y1/sin θ = r. இந்த ஆறுன்றது நமக்கு பேராமீட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்ம்ன்றது இதான் நம்மளோட ஃபைனல் ஜென்ரல் ஃபார்ம், ax + by + c = 0ன்றது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? இதெல்லாம் தான் நமக்கு கார்ட்டீசியன் ஃபார்மில் ஒரு ஸ்ட்ரைட் லைனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன்ஸ். இது எல்லாமே ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன்ஸ் தான். இப்போ நமக்கு இப்படி கூட நமக்கு ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து இதில் ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் எது அப்படின்னு கேட்கலாம். அந்த இடத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ax + by + c = 0ன்ற அந்த ஈக்குவேஷனை கொடுக்காம மேலே சொல்லி பேலன்ஸ் 6 ஈக்குவேஷன்ஸ்லேருந்து எதை வேணாலுமே கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கனாலும் தெரிஞ்சுக்கோங்க, இதுவும் நமக்கு ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன்ஸ் தான். சரிங்களா? இப்போ இதுலேருந்து நமக்கு போலார் ஃபார்மில் நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து கேட்குறாங்க இல்லையா, இது நமக்கு போலார் ஃபார்மில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இந்த நார்மல் லென்த் பியும் ஆங்கிள் ஆல்ஃபா கொடுத்து லைன்ஸ் கேட்குறதும் நமக்கு போலார் ஃபார்மில் கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் போலார் ஃபார்ம். ஓகேங்களா? அதை நம்ம பார்த்துடலாம் வாங்க. போலார் ஈக்குவேஷனின் நார்மல் ஃபார்ம், அதாவது நார்மல் லென்த் பி கொடுத்து ஃபைண்ட் பண்ணுறது. சரிங்களா? இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா r cos θ cos α
ப்ளஸ் ஆர் சைன் தீட்டா சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி. ஓகேவா? இதுதான் நார்மல் ஃபார்மில் இருக்கக்கூடிய போலார் ஈக்குவேஷன். ஒரு லைனுக்கான நார்மல் ஃபார்மில் இருக்கிற போலார் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆரை காமனாக வெளில எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டோன்னே நமக்கு என்ன இருக்கும்? காஸ் தீட்டா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் தீட்டா சைன் ஆல்ஃபா, காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. இது எதுக்கான ஃபார்முலா? காஸ் ஏ மைனஸ் பிக்கான ஃபார்முலா இல்லையா? ஸோ நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ காஸ் தீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு கிடைக்கும் ஈக்குவல் டு பி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆர் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கு இல்லையே, அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ எனக்கு டிவிஷனில் வரும். காஸ் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி பை ஆர். இதுதான் நமக்கான நார்மல் ஃபார்முக்கான ஈக்குவேஷன். ஓகேவா? போலார் ஃபார்மில் நார்மலுக்கான ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட் லைனுக்கு இப்படி தான் இருக்கும். காஸ் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி பை ஆர்னு இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும். சரிங்களா? ரெண்டு ஈக்குவேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் கிவன் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறது. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/r sin θ2 minus θ1 equal to 1/r1 sin θ2 minus θ plus 1/r1 sin θ minus θ1. ஓகேவா? இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபார்முலாவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். தியரி பேசிக்கில் கேட்கக்கூடிய 1 மார்க்குக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுனாலே போதும். இது தியரி பேசிக்கில் கேட்டால் மட்டும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மற்றபடி நீங்கள் இதுலேருந்து எதாவது ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து 2 போலார் பாயிண்ட்ஸ் கொடுத்து இதுக்கான ஸ்ட்ரைட் லைன் ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ப்ராப்ளமாக கேட்டிருக்காங்க, ஒரு கொஷினை கேட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, டிட்டர்மினன்ட் ஃபார்முலா ஒன்று இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணியே கூட செஞ்சுக்கலாம். இந்த டிட்டர்மினன்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/r 1/r1 1/r2 cos θ cos θ1 cos θ2 sin θ sin θ1 sin θ2 determinant equal to 0. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி தான் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம அட்டன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவை வந்து ஜஸ்ட் 1 மார்க்குக்கு தியரி பேசிக்கில் கேட்டால் அட்டன் பண்ணுறதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே நம்ம θ2 மைனஸ் θ, இங்கே θ மைனஸ் θ1 இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மைனூட்டாக பார்த்து வச்சுக்கோங்க 1 மார்க்குக்காக. அதர்வைஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணோன்னா தான் நம்ம கரெக்டாக இருக்கும், நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸ் வந்து r cos θ மைனஸ் θ1 ஈக்குவல் டு பி அண்ட் r cos θ மைனஸ் θ2 ஈக்குவல் டு பி டேஷ். இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுவுமே ஜஸ்ட் நமக்கு 1 மார்க்குக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுலேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்க போகிறது கிடையாது. டிட்டர்மினன்ட் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் θ1 மைனஸ் θ2. ஓகேங்களா? இது வந்து நமக்கு தியரி கொஸ்டின்ஸாக தான் கேட்பாங்க, ப்ராப்ளம்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் சொன்னேன் இல்லையா, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஸ்ட்ரைட் லைன் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பை வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்க போகுது? ஒரு போலார் ஃபார்மில் தான் இருக்க போகுது. 2 போலார் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு 2க்கு மேலே டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, அதாவது இந்த ஸ்ட்ரைட் லைன் என்னன்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நமக்கான ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, சாரி நமக்கு வந்து இதில் ஈக்குவேஷன் கேட்கல, டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சாரி டிஸ்டன்ஸ் அப்படின்போது நமக்கு ஒரு நம்பர் தான் நமக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். ஈக்குவேஷனை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன்ஸாக நமக்கு கிடைக்கும். நமக்கு கேட்டிருக்கிறது டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நார்மலாக 2 பாயிண்ட் கொடுத்து நமக்கு டிஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா போலார் ஃபார்முக்கு அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா PQ ஈக்குவல் டு r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் மைனஸ் 2 r1 r2 காஸ் θ1 மைனஸ் θ2. இது நமக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கிடைக்கும். சரிங்களா? இதுதான் நமக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது r1, இது θ1, இது r2, இது θ2. ஜஸ்ட் இதை கொண்டு வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோன்னா போதும் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ r1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு +1 கிடைக்கும். r2 √2 ஸ்கொயர் பண்ணோன்னா 2 கிடைக்கும்.
minus 2, R1ன்றது minus 1, R2ன்றது root 2, cos theta 1ன்றது என்னப்பா pi by 8 minus 3 pi by 8. இது ஸ்கொயர் ரூட்குள்ளே வரும். நெக்ஸ்ட் என்ன வருது 1 + 2 3ன்னு போட்டுக்கிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 2 √2 காஸ் pi by 8 minus 3 by 8ன்னு இருக்குது. இதை நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? minus 2 pi by 8ன்னு கிடைக்குமா? minus 2 pi by 8ன்னு வந்து கிடைக்கும். காஸில் வந்துட்டு மைனஸ் தீட்டான்றது நமக்கு காஸ் தீட்டான்னு தான் வரப்போகுது. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா தான். ஸோ அதை நான் வந்து மைனஸில் இல்லாமல் பாசிட்டிவாகவே எழுதிக்கிறேன். 2 pi by 8ன்னு எழுதிக்கிறேன். 8 கேன்சல் பண்ணிக்கிறேன். 3 + 2 √2 காஸ் pi by 4ல் காசோட வேல்யூ pi/4ல் காசோட வேல்யூ என்ன? 1/√2ங்களா? இப்போது √2 கேன்சல் பண்ணிக்கலாம். 3 + 2 மட்டும் இருக்கும். அப்போ √5 யூனிட்ஸ். டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ யூனிட்ஸ்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். 2 பாயிண்ட்ஸ் போலார் பாயிண்ட்ஸ் 2 கொடுத்து டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான். PQ = √R1² + R2² - 2 R1R2 cos of θ1 - θ2. இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தால் சம்மை முடிச்சிடுவீங்க. சரிங்களா? The second கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க. ப்ராப்ளம் இதுதான் நான் சொன்ன அந்த ஈக்குவேஷனுக்கான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த லைன் ரெண்டையுமே ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைனுக்கான ஒரு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? 1/r 1/r1 1/r2 cos θ 1 cos θ2 sin θ1 sin θ2 determinant equal to 0. கரெக்டாக? இப்போ நம்ம எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இதுதான் R1, இது θ1, இது R2, இது θ2. சரிங்களா? இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் வாங்க. 1/r cos θ sin θ இங்கே 1 கிடைக்கும். 1/, காஸ் θ 1 இருக்கு இல்லையா? காஸ் pi/3 காஸ் pi/3ஓட வேல்யூ 1/2. நெக்ஸ்ட்டு சைன் pi/2 சைன் pi/2ஓட வேல்யூ √3/2. நெக்ஸ்ட்டு -1/4 சாரி இதுக்கு சைன் pi/3ஓட வேல்யூ தான். சாரி நெக்ஸ்ட் வந்து காஸ் pi/2ஓட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு சைன் pi/2ஓட வேல்யூ 1. determinant equal to 0. இதெல்லாமே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாங்களா? 1/r 1/2 - 0 minus cos θ 1 + √3/8 plus sin θ 0 + 1/8 equal to 0. ஓகேவா? 1/2r minus cos θ இது எல்லாமே தனித்தனியாகவே நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் √3/8 cos θ ப்ளஸ் இது 0ஓட மல்டிப்ளை பண்ணாக்க 0 ஆகிடும். இங்கே வந்து 1/8 sin θ இருக்கும் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இந்த 1/2 வர மட்டும் இந்த சைடு வச்சுட்டு θ டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நான் அனதர் சைடு கொண்டு போக போகிறேன். அப்போ 1/2r ஈக்குவல் டு cos θ ப்ளஸ் √3/8 cos θ ப்ளஸ் -1/8 sin θ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸில் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதையே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நமக்கு இதை ஆப்ஷன்ஸில் கொடுக்கல அப்படின்னா ஃபைனான்ஸ் வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்றதே சொல்லிடுறேன் வாங்க. இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் இப்போ நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களா? 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 2/rன்னு கிடைக்கும். 2/r ஈக்குவல் டு 4 cos θ ப்ளஸ் √3/2 cos θ மைனஸ் 1/2 sin θன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 cos θங்களா? √3/2ன்றது எதோட வேல்யூ?
சைனில் π/3யோட வேல்யூ தான் √3/2ன்றது. நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். sin π/3 cos θ மைனஸ் 1/2ன்றது எதோட வேல்யூ, காஸில் π/3யில் காஸோட வேல்யூ தான் 1/2ன்றது. ஸோ நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். cos π/3 sin θ. இப்போ இதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன். sin A cos B மைனஸ் cos A sin B இருக்கா, அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ அதை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா sin A மைனஸ் பின்னு ரைட் பண்ணிக்கலாம். sin π/3 மைனஸ் θன்னு ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நமக்கு ஃபைனல் ஆன்சர் இப்படியும் கேட்கலாம். இப்படி கேட்டாங்கனாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிடுவீங்க. சப்போஸ் இதை ஒரு ஆப்ஷனாகவே கொடுக்காம இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை இந்த ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். சரிங்களா? அதுக்கு இந்த cos A மைனஸ் பி, cos A ப்ளஸ் பி, sin A மைனஸ் பி, sin A ப்ளஸ் பி, இந்த 4 ஃபார்முலாஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இந்த ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா போலார் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஒரு ஸ்ட்ரைட் லைனை வந்துட்டு போலார் ஃபார்மில் எப்படி ரைட் பண்ணுறது, அதுக்கு நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கூட